அதிகமா வருது. டாக்டர் உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. வாட் பாய்ஸ் ஸ்ட்ரெச்சர் எடுத்துடுவாங்க. கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ சிந்து. கையில இருக்கிற நரம்பு கட்டாயிருக்கும். உன் கையில 12 தையல் போட்டிருக்கேன். அது வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடு. சரி டாக்டர். உன் அப்பாவை நான் செக் பண்ணிக்கிறேன். சரிங்கண்ணே. ரொம்ப நன்றி டாக்டர். நான் வாசந்த். டிரைவர், பைரவி வீடு இதுதானே? ஆமா, நீங்க யாருடியா? சரி வாங்க, நான் கூட்டு போறேன். ஏய் பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வார்த்தை கிட்ட சொல்லிருக்க கூடாதா? நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருப்போம்ல. சடன் எங்க எல்லாருக்கும் உன் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி சரி வாங்க, எல்லாம் சாப்பிடுறீங்க. நீ என்ன கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுறோம். இருங்க, ஹவுஸ்மேட் கிட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்து வர சொல்றேன். சிட்டு இன்னைக்கு பரவாயில்லைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, நீங்க அவங்க கூட பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்க? உன் ஹஸ்பண்ட் பெரிய பிசினஸ் மேன் கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்டவரை எப்படி இந்த மாதிரி டைம்ல பார்க்க முடியும்? எந்த கண்ட்ரில? ஹலோ டிரைவர், இங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் என்னது இது? பைரவி, நெக்ஸ்ட் வீக் எனக்கு பெங்களூர்ல வெட்டிங் இருக்கு. நீ உன் ஹஸ்பண்ட் உன் ஃபியான்சி நிறைய படிச்சிருக்காரு. ஆமா பைரவி, டாக்டரேட் பண்ணிருக்காரு. அது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு. ஆமா, உன் ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா ஷாருக் கான், ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இருப்பாரா? பாத்தியா, டிரைவரே சொல்லிட்டாரு. காஃபி சூப்பரா இருக்கு, நல்லா போட்டிருக்கீங்க. தேங்க்ஸ். இந்த வீட சுத்தி பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல இருக்கே. ஆமா பைரவி, உன் டிரைவர் பேர் என்ன? ஆறுமுகங்க. நாங்க வந்த கார்ல என்னோட மொபைல் போன் வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் எடுத்துட்டு வரீங்களா? என்ன ஆறுமுகம் யோசிக்கிற? போய் என் கார்ல இருக்க போன் எடுத்து. டிரைவர், கார்ல என்னோட ஹேண்ட்பேக் இருக்கு, அதையும் எடுத்துட்டு வந்துடு. ரெட் கலர். வாங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஓகே பை. வண்டி எடு. கூட நம்மள ஹஸ்பண்ட்னு சொல்றதுக்கு அவளுக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. காயத்ரி, ஏன்? சிட்டுவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஓ அப்படியா? என்னம்மா என்னம்மா கையில கட்டு? உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். அங்க ஆஸ்பத்திரியில ஏதோ பிரச்சனை. அப்போ அந்த டாக்டரை ஊர்க்காரங்க கிட்ட இருந்து நம்ம சிவாத்தையே காப்பாத்த முயற்சி பண்ணாங்க. ஆகல, டாக்டருக்கு ஒண்ணும் ஆகலத்த. நீ மட்டும் போகலனா சிவாவுக்கு நீ என் குலம் காக்க வந்த சாமிமா. கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். சிந்துவ கூடவே இருந்து கவனிச்சுக்கோ. கூட்டிட்டு போ.
சிந்துவ கண்ணுல கண்டாலே ஆகாதுன்னு விரட்டி விரட்டி அடிச்சீங்க, காப்பாத்திருக்கா. யாரையுமே ஆனா யாருக்குமே வராத தைரியம் சிந்துவுக்கு எப்படி வந்துச்சு? சிவா கிட்ட இருந்து சிந்துவ பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காத. இனிமே சிந்துவை விரோதி மாதிரி நடத்தாத. சிவா கிட்ட இருக்கு தெரியும். ஏய், என் புள்ள அவளை கடத்திட்டு போய் தாலி இப்படிப்பட்டவ சொல்றத நான் எப்படி உண்மை நம்புறது? இவெல்லாம் திருந்த மாட்டான். நீ நாய்வால நின்று சிந்து என் புள்ளைய ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணான்னு தெரிய வரும்ல. சிந்து, இப்ப வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்ல அத்தை, வலி குறைஞ்சிருக்கு. எதுக்கு அத்தை இதெல்லாம்? குடிமா, குடி. ஓ நல்ல மனச புரிஞ்சுக்காம மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல அத்தை. இந்த பெருந்தன்மையான குணம்தாம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். மாட்டாரு. சரி காயத்ரி, ஜூஸ குடிமா. ஏதாவது வேணும்னா காயத்ரி கிட்ட சொல்லு. சரியா? சரிங்க அத்தை. வா காயத்ரி. என்னாச்சு சிந்து? போட்டுட்டு டாக்டர். என்ன செஞ்சீங்க? ஏமா வருது? டாக்டர், உனக்கு ஏய், எனக்கு ஒண்ணும் இல்ல. வாட் பாய்ஸ், ஸ்ட்ரெச்சர் எடுத்துடுவாங்க. கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ சிந்து. கையில இருக்கிற நரம்பு கட் ஆயிருக்கும். உன் கையில 12 தையல் போட்டிருக்கேன். அது வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடு. சரி டாக்டர். உன் அப்பாவை நான் செக் பண்ணிக்கிறேன். சரிங்கண்ணே. ரொம்ப நன்றி டாக்டர். நான் வாசந்த். டிரைவர், பைரவி வீடு இதுதானே? ஆமாம், நீங்கள் யாருடியா? சரி வாங்க, நான் கூட்டு போகிறேன்.
நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வார்த்தை கிட்ட சொல்லிருக்க கூடாதா? நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருப்போம்ல. சடன் எங்க எல்லாருக்கும் உன் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி சரி வாங்க எல்லாம் சாப்பிடுறீங்க. நீ என்ன கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுறோம். இருங்க ஹவுஸ்மேட் கிட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். சிட்டு இன்னைக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, நீங்கள் அவங்க கூட பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா உன் ஹஸ்பண்ட் எங்க? உன் ஹஸ்பண்ட் பெரிய பிசினஸ் மேன் கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்டவரை எப்படி இந்த மாதிரி டைம்ல பார்க்க முடியும்? எந்த கண்ட்ரில? ஹலோ டிரைவர், இங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் என்னது இது? பைரவி, நெக்ஸ்ட் வீக் எனக்கு பெங்களூர்ல வெட்டிங் இருக்கு. நீ உன் ஹஸ்பண்ட் உன் ஃபியான்சி நிறைய படிச்சிருக்காரு. ஆமா பைரவி, டாக்டரேட் பண்ணிருக்காரு. அது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு. ஆமா உன் ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா ஷாருக் கான் ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இருப்பாரா? பாத்தியா, டிரைவரே சொல்லிட்டாரு. காஃபி சூப்பரா இருக்கு, நல்லா போட்டிருக்கீங்க. தேங்க்ஸ். இந்த வீடை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல இருக்கே. ஆமா பைரவி, உன் டிரைவர் பேர் என்ன? ஆரம்பிக்குங்க. நாங்க வந்த கார்ல என்னோட மொபைல் ஃபோன் வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் எடுத்துட்டு வரீங்களா? என்ன ஆரம்பம் யோசிக்கிற? போய் என் கார்ல இருக்க போன் எடுத்து. டிரைவர், கார்ல என்னோட ஹேண்ட்பேக் இருக்கு, அதையும் எடுத்துட்டு வந்துடு. ரெட் கலர். வாங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஓகே பை. வண்டி எடு. கூட நம்மள ஹஸ்பண்ட்னு சொல்றதுக்கு அவளுக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்கு. காயத்ரி, ஏன்? சிட்டுவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஓ அப்படியா? என்னம்மா என்னம்மா கையில கட்டு? உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். அங்க ஆஸ்பத்திரியில ஏதோ பிரச்சனை. அப்போ அந்த டாக்டரை ஊர்க்காரங்க கிட்ட இருந்து நம்ம சிவாதே காப்பாத்த முயற்சி பண்ணாங்க. ஆகல. டாக்டருக்கு ஒண்ணும் ஆகலத்த. நீ மட்டும் போகலனா சிவாவுக்கு நீ என் குலம் காக்க வந்த சாமிமா. கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். சிந்துவ கூடவே இருந்து கவனிச்சுக்கோ. கூட்டிட்டு போ. சிந்துவ கண்ணுல கண்டாலே ஆகாதுன்னு விரட்டி விரட்டி அடிச்சிங்க, காப்பாத்திருக்கா. யாரையுமே ஆனா யாருக்குமே வராத தைரியம் சிந்துவுக்கு எப்படி வந்துச்சு? சிவா கிட்ட இருந்து சிந்துவ பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காத. இனிமே சிந்துவை விரோதி மாதிரி நடத்தாத. சிவா கிட்ட இருக்கு தெரியும். என் புள்ள அவளை கடத்திட்டு போய் தாலி இப்படிப்பட்டவ சொல்றத நான் எப்படி உண்மை நம்புறது? இவெல்லாம் திருந்த மாட்டான். நாய்வால சிந்து என் புள்ளைய ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணான்னு தெரிய வரும்ல. சிந்து, இப்ப வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்ல அத்தை, வலி குறைஞ்சிருக்கு. எதுக்கு அத்தை இதெல்லாம்? குடிமா குடி. ஓ நல்ல மனச புரிஞ்சுக்காம மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல அத்தை. இந்த பெருந்தன்மையான குணம்தாம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். மாட்டாரு. சரி காயத்ரி, ஜூஸ குடிமா. ஏதாவது வேணும்னா காயத்ரி கிட்ட சொல்லு. சரியா? சரிங்க அத்தை. வா காயத்ரி.
என்னாச்சு சிந்து? போட்டுட்டேன் டாக்டர்.